ரைட், சரி பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். இதில் வந்து ஏ பி என்ற ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் வந்து 50 மீட்டர். இதுல வந்து இந்த புள்ளிகளுக்கு இடையிலான தூரத்தில் இருக்கிற இடைவெளிக்கு ஒரு 70 மீட்டர் நீளமான ஒரு இழை ஒன்று தொங்குது. அப்ப இழை ஒன்று இப்படி இப்படி இருக்கலாம், சரியா? இதுல நீளம் வந்து 70 மீட்டர். இதுல ஒரு வளையத்தை அல்லது ஒரு திணிவை நாங்க இதுல தொங்க விட்டோடனே, இந்த இலையில தொங்க விட்டோடனே அது வந்து எங்களுக்கு இப்படி வருது. இந்த பக்கம் 40 மீட்டர் இருக்கத்தக்கதாகவும் இந்த பக்கம் 30 மீட்டர் இருக்கத்தக்கதாகவும் வருது. அப்ப திணிவு இப்படி வருது. இப்ப நாம அந்த திணிவை வந்து ஒரு 100 நியூட்டன் எடுப்போம். 10 கிலோ 10 கிலோ குணங்களுக்கு 100 நியூட்டன் விசை இதுல தொலைப்படுது. இப்ப எங்களுக்கு இந்த இலையில இருக்கிற இழுவிசை வந்து ஒவ்வொரு பருமனை கொண்டிருக்கு. இதுல வந்து T1 இருந்ததுண்டா இதுல T2 தான் இருக்க போகுது. ஏண்டா ஒரே இலையாக இருந்தாலும் இந்த தூரம், இந்த இதுல ஏற்படுற கோணங்கள் வித்தியாசப்படுறதால இழுவிசையும் வித்தியாசப்படும். அந்த வகையில இப்ப நாங்க T1 T2 காணணும்டா இப்ப இந்த முக்கோணி டக்குன்னு அவதானிச்சு பாருங்க. 5 3 4 என்று நாங்க எடுக்கலாம். அப்ப இது என்ன முக்கோணி? இது ஒரு செங்கோண முக்கோணியா வந்துருது. பாருங்க, ABC என்பது ஒரு செங்கோண முக்கோணியா வந்து. அப்படி என்றா இது என்ன கோணம்? செங்கோணமா வந்து. அப்ப இது செங்கோணம் என்ன கூட இதுதான் செம்பக்கமா வரும், சரியா பிள்ளைகள்? அப்ப இதுல ஒரு கிடைக்கூட நாங்க போட்டு இதை டீட்டான்னு எடுத்தவென்றால் இதுவும் டீட்டா. ஏன்? அது வந்து ஒன்று விட்ட கோணம். அப்ப இது 90 பாகம், இது டீட்டான். அப்ப இதை விடவே இது வந்து 90 சை டீட்டாண்டு வரும். அப்ப இது 90 சை டீட்டாண்டா இதை விடவே இதுவும் 90 சை டீட்டா. இப்படி கோணங்களை நாங்க எடுத்துட்டு விசை பிரிப்பு மூலம் சமப்படுத்துவோம். மேல் நோக்கிய விசை என்னென்று வரப்போகுது? T1 sin தீட்டா சக இந்த அறிக்கை போட்டிருக்கிறேன் T2 sin 90 சை டீட்டா. இப்படி வரப்போகுது. மேல் நோக்கிய விசைகளின் கூட்டுத்தொகை என்னது சமன்? கீழ் நோக்கிய விசை 100 நியூட்டனுக்கு சமனாக வரப்போகுது. இப்ப பிள்ளைகள் இதுல நீங்க சைன் டீட்டா சைன் 90 சை டீட்டாவுக்கு பெருமானம் காண வேண்டாம். இப்ப பாருங்க, சைன் டீட்டாவுக்கு பார்க்கணும்னு சொன்னால் சைன் டீட்டா சமன் எதிர்பக்கத்தின் செம்பக்கம். இதுக்கு எதிர்பக்கம் 30, செம்பக்கம் 50. அப்ப 3 5 எடுக்கலாம். அதே போல சைன் 90 சை டீட்டாவுக்கு பாருங்க, இதுல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பக்கம் செம்பக்கம் 4 5 என்று எடுக்கலாம். அப்ப உங்களுக்கு என்ன வர போகுது? இங்க T1 தர சைன் டீட்டாவுக்கு என்ன வருது? 3 5 5 3 சக T2 தர சைன் 90 சை டீட்டா என்னன்னு வருது? 4 5 சைன் 90 சை டீட்டா வேணும்னா கொஸ் டீட்டான்னு மாத்தி எடுக்கலாம். 2 சமன் கொஸ் டீட்டான்னு எடுத்தாலும் அதை விட தரப்போகுது. சமன் 100, சரியா? அப்ப உங்களுக்கு என்னன்னு வர சுழிக்கிறோம்னு சொன்னால் 3 T1 சக 4 T2 5 5. அப்ப 5 அங்கே பெருக்கு போட்டா 500. அப்போ ஒரு சமன்பாடு இப்படி எடுக்கலாம். இன்னும் ஒரு சமன்பாடு எடுத்தாதான் நம்ம T1 T2 காணலாம். ரெண்டு சரியா கணியம் இருக்குது. அப்ப மற்ற சமன்பாடு எடுக்க கிடையா பிரிப்போம். நிலைக்குத்தா பிரிச்ச மாதிரி நாங்கள் என்ன செய்யறோம்? மற்றதை கிடையா பிரிப்போம். கிடையா பிரிக்கக்குள்ள பாருங்க, T1 கிடையா பிரிக்கிறோம். T1 cos தீட்டா சமன் அதுக்கு எதிர்ப்பக்கம் கிடையா வர்றது T2 cos 90 minus தீட்டா. அப்ப விளையாது. இப்ப T1 தர உங்களுக்கு cos தீட்டா தேவைப்படுது. அப்ப பாருங்க, cos தீட்டா சமன் என்ன? அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்ப cos தீட்டா அயல் பக்கம் இந்த இருக்குது, செம்பக்கம் இந்த இருக்கு. அப்ப 4 5. அல்லது cos தீட்டா வந்து sin 90 சை தீட்டாவுக்கு சமன். இதை கூடலாம் நீங்க. அடுத்தது என்ன? cos 90 சை தீட்டா. அப்ப இதுக்கு பாருங்க, இந்த இருக்கு 90 சை தீட்டா அயல் பக்கம் செம்பக்கம் 3 5. அல்லது cos 90 சை தீட்டா என்னது சமன்? sin தீட்டாவுக்கு சமன். அப்படி நீங்க போடலாம், சரியா? அப்ப T1 cos தீட்டாவுக்கு பதிலாக இருக்கிறது என்ன? 4 5 சமன் T2 cos 90 minus தீட்டாவுக்கு பதிலாக இருக்கிறது 3 5. இது T2 தர அங்க வருது எங்களுக்கு 3 5. இப்ப பிள்ளைகள் இதுல வந்து நீங்க T1 இதுல வந்து ஒரு T1 காண்டது இதுல பிரதியிடலாம்.
ரெண்டாம் சமன்பாடுல இல்லை முதலாம் சமன்பாடு மாறி ஏதோ ஒன்றுல நீங்க பிரதியிடலாம். இதுல வந்து T1 நீங்க எடுத்து சொன்னால் பாருங்க T2 தர 3 கீழ் 5 இதென்ன செய்யும் 5 மேல போது 4 கீழே வருது வெட்டுப்படும். அப்ப உங்களுக்கு T1 என்ன வருது பாருங்க மிச்சமா இருக்கு 3 4 அப்ப 3 T2 4 சரியா. அப்ப இதான் உங்களுக்கு விடையா வருது T1. அப்ப இந்த T1 நீங்க என்ன செய்யலாம்டா மற்ற சமன்பாடுல பிரதியிடலாம். எது இந்த சமன்பாடு முதலாவது சமன்பாடுல நீங்க பிரதியிடலாம். முதலாவது சமன்பாடு என்ன 3 T1 சக 4 T2 சமன் 500. அப்ப 3 தர T1க்கு கண்டுபிடிச்சது என்ன இந்த இருக்குது 3 T2 4 சக அங்கால 4 T2 சமன் 500 சரியா. இப்ப நீங்க சுருக்கலாம் 9 T2 இதை நீங்க பெருக்கினீங்கன்னா 16 T2 அப்ப 4 போமஸ் வரும். அதை கொண்டு அங்கால பெருக்கினீங்கன்னா 2000 சரியா. இப்ப உங்களுக்கு 25 வந்துடும். T2 மட்டும் 25 அங்க 2000. ஆகவே T2 சமன் எவ்வளவு எத்தனை பேர் உங்களுக்கு 8 நியூட்டன் பேர் சாரி 2000 80 நியூட்டன் பேர் சரியா. T2 வந்து 80 நியூட்டன் பேர். பிறகு நாங்கள் விரும்பின ஒரு சமன்பாடுல பிரதியிட்டு T1 கண்டுபிடிக்கலாம் சரியா. நீங்க கண்டுபிடிச்சாலும் இந்த T1 T2 கூட்டுத்தொகை வந்து 100க்கு சமனா இருக்கும். அப்ப அதுல இருந்து நாம T1 எவ்வளவு வரும் 20 நியூட்டன் என்ன பெற போகுது. ஏன்னா 2 கூட்டுத்தொகை 80 20 கூட்டினா எவ்வளவு 100க்கு வர வேணும். மற்ற சமன்பாடுல பிரதியிட முந்தையே நாங்க இப்படி கண்டுபிடிச்சிடலாம்.